அந்த ஒரு நல்ல மனுஷனை எப்படிலாம் ஒரு இமேஜ ஸ்பாயில் பண்ணுமோ எப்படிலாம் கெடுக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு முன்னாடியே யாவனும் ஒண்ணு டாஷ் கூட பண்ண முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. கோல்டு காயின் வாங்குனீங்கன்னா யார் அந்த கோல்டு காயினை குத்தாலும் அவருக்கு வாலாட்டுங்க. ஏங்க இப்ப நாய்க்கு வந்து நம்ம பிஸ்கெட் போடுறோம், பிஸ்கெட் போட்ட உடனே நாய் என்ன செய்யும்? கொல்லிச்சிட்டு வாலாட்டம் டைன் டைன்னு. அது மாதிரி நீங்க வந்து கோல்டு காயினை வாங்குனீங்களா, போய் வாலாட்டுங்க உங்க தளபதிக்கு. யாரும் வேணாம்னு சொல்ல நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க அந்த இது ஒரு சேனல்ல வலைபேச்சுல, அவங்க பேர்லாம் சொல்ல வேண்டாம். அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அஜித்துக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இல்ல அவர் நடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவரே போயிடுவாரு, அவருக்கு வந்து 80 கோடி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னமோ ஒரு கூட வந்து போய் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அஜித்துக்கு மார்க்கெட் இல்லையா? என்னங்க இது? வந்து பாரு அங்க. ஆனா இந்த தானா வளர்ந்தவரை கோல்டு காயின் வாங்கிக்கிட்டு சில குரூப் என்ன பண்ணுதுன்னா மனுஷனா அவரை பத்தி தப்பா பேசுது. அவரை பத்தி பேச உங்களுக்கு எப்படி மனசு வருது? பேசுறதுக்கு இந்த சொல்லுவாங்க சும்மா சாமி வந்து கண்ணை குத்துண்டாங்க. அவரை பத்தி பேசினா உண்மையாலே உங்களை கண்ணை குத்தும். அந்த ஒரு நல்ல மனுஷனை எப்படிலாம் ஒரு இமேஜ ஸ்பாயில் பண்ணுமோ எப்படிலாம் கெடுக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு முன்னாடியே யாவனும் ஒண்ணு டாஷ் கூட பண்ண முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. கோல்டு காயின் வாங்குனீங்கன்னா யார் அந்த கோல்டு காயினை குத்தாலும் அவருக்கு வாலாட்டுங்க. ஏங்க இப்ப நாய்க்கு வந்து நம்ம பிஸ்கெட் போடுறோம், பிஸ்கெட் போட்ட உடனே நாய் என்ன செய்யும்? கொல்லிச்சிட்டு வாலாட்டம் டைன் டைன்னு. அது மாதிரி நீங்க வந்து கோல்டு காயினை வாங்குனீங்களா, போய் வாலாட்டுங்க உங்க தளபதிக்கு. யாரும் வேணாம்னு சொல்ல. ஏன் தலையை நோண்டின்னு இருக்கீங்க? உங்க தளபதி சொன்னாரா, அப்பா போய் அவனை அப்பப்ப தொட்டுக்கோப்பா, இல்லன்னா பெரிய ஆள் ஆயிடுவா சொன்னாரா? பெரிய ஆள் ஆயிடுவாரா? எங்க ஆளு உச்சத்துல இருந்து வந்தாருல, அதை விட பெரிய ஆள் ஆயிடுவாரு. அப்படியே அவார்டு கொடுக்கல எங்கால விஜய் டிவில குடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் விஜய் டிவி அவார்டு மட்டும். இன்னைக்கு கூட பாருங்க, இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் 2025 ஜென்டில்மேன் பேர் கேட்டுங்க சொல்லிட்டா. ஏங்க என்னங்க நீங்க என் தலை கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. யாரோட கம்பேர் பண்ணனும் போயிட்டாருங்க. இங்க இன்னும் சின்ன பசங்க சண்டையில இருக்கிறதுக்கு அவரு ஆசைப்படல. ஃபாரின்ல போயிட்டு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துன்னு இருக்காரு எப்படின்னா ஒரு வகையில. இப்ப கூட பத்மபூஷன் அவார்டு வாங்கினாரு, இப்போ ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் வாங்குறாரு. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவர் டிரைவிங் ஃபீல்டுலயே அவன் திகச்சு நின்னு பாக்குறான். ஏன்னா ஒன்னே தெரிஞ்சுங்க, டிரைவிங் ஃபீல்டுன்றது வந்து ரொம்ப ஆபத்தான ஃபீல்டு. அப்படி தப்புனாலும் மரணம் தான். ஏன்னா சிம்பிள் கிடையாது. அவன்லாம் போறதுல 200-220 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயின்னு இருப்பான். அப்படி தப்புனாலும் மரணம். அந்த வந்து ஒரு ப்ரொஃபஷனா ஒரு நடிகர் எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏங்க அந்த மனுஷன் உடம்புல இல்லாத சர்ஜரியா? பாடி பார்ட்ஸ் ஃபுல்லா கழட்டி பார்த்தாலும் ஸ்க்ரூ டிரைவர் நட்டு எங்கன்னா ஒண்ணு இருக்குங்க. பயம் இல்ல அங்க. என்ன இல்ல? பயம் இல்ல. இருந்தாலும் ஏன் ப்ரொஃபஷன் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு போய் இன்னுமே வந்து சுத்திட்டு இருக்காரு பாருங்க. அதுதான் தலை. அவரு ப்ரொஃபஷனுக்காக அவரு என்ன வேணாலும் பண்ணுவாரு. சோ அவரெல்லாம் வந்து இங்க வச்சுக்கிட்டு இந்த லோக்கல்ல வந்து அதை விட நான் தியேட்டர்ல பாக்குறேன், ஒரு 50 இருந்து ஒரு 60 பேர் இருப்பாங்க. யாருமே சீட்ல உட்காரல. இந்த படம் பேரு போட்டதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நின்னுதான் படம் பாக்குறாங்க. எனக்கு அதுவே போய் உட்காருங்களேன்டா. எப்பவுமே வந்து அந்த ஒரு ஃபேன்ஸ்லயே வந்து ஒரு வெறி கொண்ட ஃபேன்ஸ் இருக்கும்ல, ஒரு 100 பேர் கிட்ட படம் போட்டதுல இருந்து நின்னுட்டு தான் இருக்கானுங்க. போய் உட்காருங்கடா உட்காருமா. அதுதான் தலை ஃபேன்ஸ். ஏன்னா அவன் பார்க்க வந்திருக்கிறது ஒரு நடிகரை கிடையாது, நல்ல மனிதரை பாக்குறதுனால. இந்த ஆளு வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு அறிவு தராரு, நம்மள நல்லா இருக்க சொல்றாரு, நம்ம குடும்பத்தை பார்க்க சொல்றாரு. அதுக்கப்புறமா ஃப்ரீயா இருக்கும் போது என்ன வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கைய பாருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாதான், அதை கேள்விப்பட்டாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்றாரு. இதுதான்டா மனுஷன் அப்படின்ட்டு அவரு. நான் சொல்றேன், அஜித் ஃபேன்ஸ் யாருமே அஜித் சார ஒரு நடிகனா பார்க்க மாட்டாங்க, ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பான். ஏன் கடவுள் மாதிரி பாக்குறான்? நீங்க கேட்பீங்க, என்னங்க கடவுள் எல்லாம் கம்பேர் பண்றீங்க, அது அவருக்கே பிடிக்காதுங்கன்னு. கடவுள்னா யாரு தெரியுமா? ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கடவுள்.